la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kunratur. For booking, call 7825-806-806. செந்தில் பாலாஜி கொடுக்குற முக்கியத்துவம் அதிகமாகத்தான் இருக்கு. ஊடக வெளிச்சம் பாய்கிறது. கண்டிப்பாக இந்த முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை முக்கியத்துவம் மீண்டும் அதே 2 துறைகள் அவரிடம் போனது இதெல்லாம் விமர்சனத்துக்கு வரும். அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. சீனியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி முதலமைச்சர் கவலைப்பட்டால் என்ன பண்ண முடியும்? ஏக்நாத் ஷிண்டே மாதிரி செந்தில் பாலாஜி போகவில்லை என்ற ஒரு உண்மை முதலமைச்சருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். வேறு வழியில் முதலமைச்சர் பாராட்டி தான் ஆகணும், கட்டி பிடிச்சி தான் ஆகணும், அறிக்கை விட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ அதில் நீங்கள் குறை கண்டுபிடிச்சிருந்தா குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிமுக சும்மா இருக்காது, நாம் தமிழர் சும்மா இருக்க மாட்டார்கள், பாஜக சும்மா இருக்க மாட்டார்கள். எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு குரல் கொடுப்பார்கள். என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்கணும் அத்தனை குடைச்சல் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் விமர்சனத்துக்கு அதிகமாக சிக்குவதற்கு அவர் விரும்புவாரா? அது தெரிந்து இந்த டாஸ்மாக மீண்டும் வேற யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிற பொன்முடி கிட்ட இருந்த முக்கிய பொறுப்பை பறிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மெசேஜை சிஎம் சொல்ல விரும்புகிறாரு? என்ன மெசேஜ்? நிர்வாக ரீதியான விஷயங்களில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் வந்துடும். உதயநிதிக்கு இந்த துறையே போதும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று நெருக்கடி இருக்கிறது, அதை கொடுத்துருவோம், துறையை எப்படி வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சீரியலுக்கும் பிரச்சனை இருக்கும், குமரல் இருக்கும். உதயநிதி ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? யாருமே எதிர்ப்பு இல்லை, கட்சியில் எதிர்ப்பு இல்லை, ஆட்சியில் எதிர்ப்பு இல்லை. அப்புறம் 2026 பொறுத்த வரைக்கும் உதய் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறதுக்கான விஜயை திமுகவை தூவிடுச்சோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பேரிசன் சரியில்லை. நான் 4-5 முறை சொல்லிட்டேன். அவர் இன்னும் நாட்டு நடப்படாத ஒரு நிலம் விஜய். இங்கே அப்படி கிடையாதுங்க, இது ஆலமரங்க திமுக. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளாக தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம்ங்கிற ஒரு செய்தி ஒரு யூக செய்தியாக தான் இருந்திருக்கு. அது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. உதயநிதியை தாண்டி செந்தில் பாலாஜிக்காக தான் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜிக்கு என்ன துறை கொடுத்துருந்தாங்களோ அதே துறையை மீண்டும் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு அறிந்த முக்கியத்துவம் கட்சிக்குள்ளே எப்படி பார்க்குறாங்க? குறிப்பாக சீனியருடைய மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது சார்? சீனியர்களுடைய மனநிலை திமுகவில் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு டிடெக்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். யாருக்கு வெளியே சொல்லுவாங்க? கண்டிப்பாக மனக்குமரல்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவை நிலை குலைய செய்ய வேண்டும், கலகலக்க வைக்க வேண்டும். திமுக இப்படி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ரேஞ்சில் இவங்க திமுக டீல் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. காரணம், செந்தில் பாலாஜி வைத்துக்கொண்டு வாக்குமூலம் பெற்று அல்லது அவர் ஏதாவது திசை மாறி ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஏதாவது சொல்ல மாட்டாரா, செய்ய மாட்டாரா, தங்கள் பேச்சை கேட்க மாட்டாரா என்று பாஜக எதிர்பார்த்தது உண்மை. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி, அந்த அழுத்தத்தை மீறி, அந்த நெருக்கடியை மீறி செந்தில் பாலாஜி 471 நாள் உள்ளே இருந்துட்டு வந்திருக்கார். கண்டிப்பாக நீங்கள் செந்தில் பாலாஜி கொடுக்குற முக்கியத்துவம் அதிகமாகத்தான் இருக்குது. ஊடக வெளிச்சம் பாய்கிறது. கண்டிப்பாக இந்த முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை முக்கியத்துவம் மீண்டும் அதே 2 துறைகள் அவரிடம் போனது இதெல்லாம் விமர்சனத்துக்கு வரும். அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. இப்போ சீனியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி முதலமைச்சர் கவலைப்பட்டால் என்ன பண்ண முடியும்? இல்லை சார், உன் தியாகம் பெரிது, அதை விட உன் உறுதி பெரிதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சிறையில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு தான் இந்த அறிக்கையை முதல்வர் கொடுத்துருந்தாரா? இல்லை, 2 விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒன்று, இந்த மாதிரி அறிக்கையை முதலமைச்சர் தவிர்த்திருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் ஒரு சிறையிலிருந்து வெளியே வருகிறார், நீங்கள் ரொம்ப ஷட்டிலாக டீல் பண்ணி அமிக்கபிளாக முடிச்சிருக்கணும். அதை ஆடம்பரம் இல்லாமல் வெளியே வந்துட்டு பிறகு நீங்கள் கட்டி பிடிச்சிங்க, ஆற தழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு அறிக்கை ஏன் விட்டாருன்னு நமக்கு தெரியல. மேபி ஒரு தலைவர், அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆதங்கம், இன்னும் சொல்லப்போனால் எந்த சீனியர் அமைச்சர்கள் தெரியாத ரகசியம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உளவுத்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மத்தியில் பல்வேறு விஷயங்கள் அலசப்பட்டிருக்கும். எப்படி நீங்கள் காங்கிரஸை கட்டி விடுங்க, உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு டீல் பேசினாங்க இல்லையா பாஜக? நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? அப்போது காங்கிரஸ் கட்சியை கட்டி விடுங்கள், திமுகவை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் பாஜக சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி டீல் பேசுகிற பாஜக யார்கிட்ட பேசுவாங்க? பாஜக துரைமுருகன்கிட்ட பேசுவாங்களா? இல்லை தங்கம் தினேஷ்கிட்ட பேசுவாங்களா?
பெரியசாமி கிட்ட நேரு கிட்ட பேசுவாங்களா பாஜக? யார்கிட்ட பேசுவாங்க? முதலமைச்சர் அல்லது அவருடைய நெருக்கமான உறவினர்கள் அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுவாங்க, காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க. அதே மாதிரி தான் இதன் பிறகும் வந்து திமுக காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறது. அப்போ இந்த ஒழிந்து போன காங்கிரஸ், அதாவது நலிந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தூக்கி பிடிக்கிற திமுகவை என்ன செய்தால் சரி, திமுகவை அடிங்க, ரெண்டா உடைங்க, இதுதான் பிஜேபி பிளான். யோசித்து பாருங்கள். சிவசேனா கட்சி உங்களுடைய பார்ட்னர். இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ குழுவை தூக்கி பிடித்த கட்சி சிவசேனா. அந்த கட்சியை நீங்கள் எப்படி உடைச்சி வச்சுருக்கீங்க இன்றைக்கி? அந்த மாதிரி தான் திமுகவை டீல் செய்ய தயாராக இருந்தார்கள். அந்த மாதிரியான விவகாரத்திற்கு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி செந்தில் பாலாஜி போகவில்லை என்ற ஒரு உண்மை முதலமைச்சருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். வேறு வழியில் முதலமைச்சர் பாராட்டி தான் ஆகணும், கட்டி பிடிச்சி தான் ஆகணும், அறிக்கை விட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் குறை கண்டுபிடிச்சிருந்தா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கு எண்டே இல்லை. ஓகே சார். அமைச்சரவையில் ஒரு 3 பேரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. செஞ்சி மஸ்தான், அதே போல் ஊட்டி ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ். என்ன காரணத்துக்காக சார் இந்த 3 பேரையுமே வந்து அமைச்சரவை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்திருக்கு? நிச்சயமாக புகார் தான். அரசியல் ரீதியான புகார்கள் வந்திருக்கும், கட்சி ரீதியான புகார்கள் வந்திருக்கும். இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்த விஷயம்தான் அவங்க 3 பேர் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஓகே சார். குறிப்பாக செஞ்சி மஸ்தான் அவருக்கு உள்ளுக்குள்ளே மாவட்டத்தில் பொன்முடிக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக மனோ தங்கராஜ், அதுக்கப்புறம் ஊட்டி ராமச்சந்திரன், என்னதான் சார் அவங்கள ட்ராப் பண்ண வேண்டியதுக்கு காரணம் என்ன சார்? உள்ளூர் அரசியலா இல்லை புகார்களா? ஏகப்பட்ட புகார்களா? ரெண்டும். கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் புகார், ரெண்டாவது அரசியல் ரீதியான புகார். நீங்கள் எப்படின்னா நிர்வாக ரீதியான விஷயங்களில் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஒன்று, அதில் கூட சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாவட்ட அமைச்சர்னா உள்ளூர் கட்சிக்காரர்களை அனுசரிக்கணும், அப்புறம் நிர்வாகத்தில் வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஓகே, இந்த 2 விஷயங்களும் தான் வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் மனோ தங்கராஜ் அங்கே லோக்கலில் பயங்கர சண்டை. நாகர்கோவில் மேயர் மகேஷை வந்து எதிராக கொம்பு சீவுகிறார். அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்ட செயலராக இருந்த சுரேஷனை தூக்கிட்டு தான் மகேஷை கொண்டு வராங்க, மேயராகிறார். அவருக்கு எதிராக அரசியல் செய்கிறது மனோ தங்கராஜ். ரெண்டாவது, அங்கே இருக்கிற உள்ளூர் புகார்கள். இவர் முதல்ல ஐடி மினிஸ்டராக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு கோரிக்கைகள் வரும். கட்சிக்காரர்கள் வந்து வந்து இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் உள்ளூர் அரசியலில் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதையுமே நீங்கள் வந்து பாராமுகமாக இருந்தால், செய்யாமல் இருந்தால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அரசியல். கட்சி தலைமை என்ன சொல்கிறது அதை கேட்கணும். உள்ளூர் அரசியல் உங்களுக்கு எதிராக இருந்தால் அதை ஆஃப் பண்ணணும். அப்புறம் இருக்கிற கட்சிக்காரை அரவணைத்து செல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மீறி செயல்படும் போது கண்டிப்பாக கட்சி தலைமை ஏற்காது. நீங்கள் நிர்வாகத்தை நான் சரியாக பார்த்துக்கொள்கிறேன், நான் வந்து ஆவின் துறை வந்து நஷ்டத்தில் இருந்த லாபத்துக்கு கொண்டு வந்துவிட்டேன் இவர் சொல்லிவிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரே அடிதடி, கட்சிக்காரங்க புகார், அங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிகளோடு உங்கள் மகன் வந்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு வரும்போது அதை எப்படி டீல் பண்ணுறது? நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஓகே. ஸோ அங்கே மனோ தங்கராஜ் அவர் மகனை வைத்து கொண்டு செய்த அரசியல் புகாராக வருகிறது. என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாமே உங்கள் மகன் மூலியமாக செய்வதாக குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் விளக்கம் கூப்பிட்டு 2 மாதம் முன்னாடி செம்ம டோஸ் விட்டார் சிஎம். கடுமையான டோஸ். யாருக்கு? மனோ தங்கராஜ். அதனுடைய விளைவு தான் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல் செஞ்சி மஸ்தான் மனைவி, மகள், மருமகன் எல்லாரும் அரசியல் மாவட்ட செயலர் பதவி பறித்தார்கள். அப்போ தான் உஷாராக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம்தான், உங்களுக்கு எதுவரை எல்லை, அந்த எல்லை கடக்கும்போது உங்களுக்கு தொல்லை தான். அதில் போனவர் தான் அவர் செஞ்சி மஸ்தான். வேறு என்ன வேணும்? நீங்கள் வந்து இவங்களெலாம் இப்படி பண்ணும்போது புகார் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல சரியாக இருக்க முடியாது. ஓகே. நீங்கள் ஒரு இஸ்லாமிய பிரமுகர் போனார், நாசர் தேவலை, நாசர் பரவாயில்லை அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்தது யார்? செஞ்சி மஸ்தான். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. ஆமாம், அதெல்லாம் திரும்ப நாசர் கொடுக்குறாங்க. நாசர் வேண்டான்னு ஒதுக்குன பிறகு செஞ்சி மஸ்தான் கொடுக்குறாங்க. ஒரு இஸ்லாமிய ஒருத்தர் இருக்கணும் அமைச்சரவை அப்படின்னு. இப்போ திரும்ப நாசரை கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? மஸ்தானுக்கு நாசர் எவ்வளவோ பரவாயில்லன்றதுன்னு அர்த்தம். ஓகே சார். அதே போல் அமைச்சர்கள் காந்தி, கைல்வெளி செல்வராஜ், மதிவேந்தன் இவங்களையும் ட்ராப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. ஆனாலும் அவங்க வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன சார் காரணம்? யார் ஆசி? அதாவது கைல்வெளி செல்வராஜ் வந்து அவர் வந்து துறை ரீதியாக சரியாக செயல்படவில்லை, ரொம்ப மந்தமாக இருக்கிறார் என்ற புகார் வந்தது. அவருக்கு பதிலாக ஒரு இன்னொரு பெண் அமைச்சர் வேணும். தமிழரசி, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏவாக இருக்கிற தமிழரசி தான் வந்து அமைச்சராக வந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த அங்கே இருக்கிற இன்னும் சில லோக்கல் பாலிட்டிக்ஸ் இவங்க வந்தால் நமக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று சில உள்ளூர் அரசியல்வாதிகள்
கட்டை போட்டாங்க. அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனல் அசெட் கேஸ் இருக்குது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு இருக்கும்போது அமைச்சராக கொடுங்க. ஏங்க அதை விட பெரிய பெரிய வழக்கெல்லாம் இருக்கிற அமைச்சர்கள் இல்லையா? தண்டனை வாங்கி கொண்டு ஸ்டேலு அமைச்சர் பொன்முடி இல்லையா? ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன இருந்துட்டு போக வேண்டியதானே? பட் இதை விட உங்களுக்கு பெட்டர் வந்து தென் மாவட்டத்தில் திருநெல்வேலிக்கு அமைச்சர் இல்லை, கன்னியாகுமரியில் இருந்த அமைச்சர் போய்விட்டார், தென்காசிக்கு அமைச்சர் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சங்கரன் கோயிலில் இருக்கிற ராஜாவை அமைச்சராக்கியிருக்கலாம். உங்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், கொடுத்துருக்கலாம். ஆனால் பெண் வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்றதுனால திரும்ப கையல்வழி செல்வதை தொடர்கிறார். அப்படி தான். ஓகே. வேற ஒன்றுமே இல்லை இதில். குறிப்பாக பொன்முடி தான் சார், பொன்முடி கிட்ட இருந்த பொறுப்பை தூக்கி கோவி செலியன் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது பொன்முடிக்கு ஒரு வகையில் ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிற பொன்முடி கிட்ட இருந்த முக்கிய பொறுப்பை பறிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மெசேஜை சிஎம் சொல்ல விரும்புகிறாரு சார்? என்ன மெசேஜ்? நிர்வாக ரீதியான விஷயங்களில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் வந்திருக்கும். அவர் வந்து உடனே என்ன சொல்கிறாங்க, 2 விஷயம் சொல்கிறாங்க. கவர்னரை கூல் பண்ணுவதற்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பொன்முடியும் இருந்த துறை எடுத்து விட்டார், உயர்கள் எடுத்து வனத்துறை கொடுத்து விட்டார். அப்படி இல்லை. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, விசிகா போட்ட குண்டு, விசிகா வீசிய புயல், அதனால தான் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துருக்கிறார்கள். அதுவும் உண்மையல்ல. நீங்கள் நான் ஏற்கனவே பல முறை பேட்டி கொடுத்துருப்பேன், இன்னும் பதிவு இருக்குது, உங்கள் சேனல் கொடுத்துருக்கேன், பல சேனல் கொடுத்துருக்கேன். புதிதாக அமைச்சரவை மாற்றம் என்றது வரும்போதெல்லாம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கோவி செழியன் உள்ளே வரப்போகிறான்னு சொன்னேன். ஆமாம். அதனால் ஏதோ ஆதவர்ஜின் உருட்டின உருட்டு, இல்லை விசிகா உருட்டின உருட்டு, அதனால் வந்து ஆதரவு கொடுத்தா, அப்படி கிடையவே கிடையாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. சேலத்துக்கு ஒரு அமைச்சர், தஞ்சாவூருக்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. பட் இங்கே என்ன விஷயம்னா, பொன்முடிக்கு ஏன் அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது என்பது கட்சி தலைமைக்கு தெரிந்த ரகசியம், இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. 2வது, பல்கலைக்கழகங்களுக்கு வர வேண்டிய நிதி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, தட்டுப்பாடாக இருக்கிறது. 2வது, அங்கே இருக்கிற துணைவேந்தர்கள், அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே சண்டை இவரோட. ஒருவேளை உயர்கல்வித்துறையை வந்து ஒரு நுணுக்கமாக அல்லது ஒரு அணுக்க முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு கோவிசன் கொடுத்துருக்கலாம். இவருடைய அதாவது ஒரு சீனியர், கட்சியோட ரொம்ப சீனியர், கட்சிக்கு 30 ஆண்டு காலம் மேலமாக பாடுபட்டவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அந்த இடத்தில் இருக்கிற பொன்முடியை வந்து இறக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீதான வழக்கில் தண்டனை விதித்து ஸ்டே வந்த பிறகு ஒரு நாள் கூட தாமதிக்கலை, உடனே அமைச்சராக்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் மீது ஆசை பாசம் கொண்ட ஒரு கட்சி தலைவர் ஏன் அந்த உயர்கல்வித்துறையை வந்து எடுத்தார்? கண்டிப்பாக கட்சிக்கு தலைமைக்கு தெரிந்த ரகசியம் இன்னும் மீடியாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மேபி இன்னும் வரும், இன்னும் 1 நாள் 2 நாள் வரும். பட்டியலினத்தை சேர்ந்த கோவி செலியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. என்ன மெசேஜ் சார் இது? அதாவது ஏகப்பட்ட அழுத்தங்கள் விசிகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்செல்லாம் சொல்லப்படுது, அதை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. குறிப்பாக கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுப்பதற்கு யார் சார் காரணமாக இருந்தாங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்லைங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டிஆர்பி ராஜா இருக்கார், மன்னார்குடி, அவர் வந்து திருவாரூர் மாவட்டம். ஸோ தஞ்சாவூருக்கு அமைச்சர் இல்லை என்றெல்லாம் கேள்வி வந்தபோது, பிரச்சனைகள் வந்தபோது முதலமைச்சர் என்ன சொன்னார்? நானே டெல்டாக்காரன், நானே டெல்டாக்காரன் ஒப்பிச்சார். ஆனால் இப்போ அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல், இப்போ அடுத்து தயாராக இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் இருக்கும்போது பொறுப்பு அமைச்சர்கள் போய் வந்து சமாளிக்கவே முடியாது. ஒரு அமைச்சர் என்று இருந்தால் சில விஷயங்களை அட்டன் பண்ணுவாங்க. 2வது, மாவட்ட ரீதியான நிர்வாக ரீதியான பல பணிகள் பாதிக்கும். இப்போது அமைச்சர் நேரு இருக்கார், பொறுப்பு அமைச்சருக்கு அங்கே சேலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பலன் வந்துட போகுது? நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர், அந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஹெவி வெயிட் வந்து அங்கே சேலத்தில் இருக்கும்போது நீங்கள் அங்கே அமைச்சரே இல்லாமல் கட்சி நடத்த முடியுமா? கஷ்டம். எத்தனை சிக்கல்கள் இருக்கும். ஸோ அங்கே அமைச்சர் கொடுத்தாக வேண்டும். அங்கே இருக்கிற ஒரே எம்எல்ஏ சேலத்துக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவர் ஏற்கனவே அமைச்சராக வேண்டியவர் தான். இந்த ஆட்சி வந்த உடனே அமைச்சராகக்கூடிய ஒரே நபர். என்னென்னா அங்கே உள்ளூர் அரசியல். இவர் இன்னும் சில பேரை ஜெயிக்க வைத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. காரணம் எடப்பாடி. ஸோ எடப்பாடியுடைய ஆதிக்கம் அதிமுகவுடைய பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு மாவட்டமாக அந்த கட்சியுடைய அப்போதைய முதலமைச்சர் கொண்டு போய்விட்டார். எல்லா திட்டமும் சேலத்துக்கு. நீங்கள் சேலம் இல்லை பாலம்ன்ற பெயர் மாற்றுகிற அளவுக்கு அத்தனை பாலங்கள் 10 பாலங்கள் கட்டி முடித்தார். காரணம்
அவர் சொந்த மாவட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எத்தனை திட்டங்கள் சேலத்துக்கு போயிருக்கு. ஆனால் இவங்க 2023 ஆட்சிக்கு வந்த உடனே அதையெல்லாம் பார்க்காமல் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக போட்டிருந்தால் சேலத்தில் இன்னும் கட்சி இன்னும் பலமாக இருந்திருக்கும். இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. இப்போ காலம் கடந்து கொடுத்துருக்கிறார்கள். ஓகே, அதுதான் விஷயம். ஓகே சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு வந்து மதுவிலக்கு துறையால் ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்துருச்சு, எனக்கு மதுவிலக்கு துறை வேண்டாம், அதற்கு பதிலாக பொதுப்பணித்துறையை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததாக தகவல். எந்த அளவுக்கு சார் உண்மை? இதெல்லாம் வதந்தியாகத்தான் இருக்கும். பொதுப்பணித்துறை கொடுங்கள் என்று கேட்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி ஒன்றும் ஒரு அறிவற்றவர் கிடையாது. ஒரு கட்சி முதலமைச்சர், கட்சி தலைவர் இப்படிப்பட்ட அறிக்கை கொடுத்து வரவேற்பு சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த துறை வேண்டாம், இந்த துறை கொடுன்னு கேட்பாரா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் யார் கலைப்பு விடுறாங்கன்னு தெரில. அவர் மதுவிலக்கு துறையே வேண்டாம் என்று சொல்லியிருந்ததாக தகவல். எனக்கு வேண்டாம், இல்லை நீங்கள் செய்த தியாகத்துக்கு, நீங்கள் செய்த உறுதிக்கு அப்படியே உங்களிடம் கொடுப்பது தான் முறை என்று கொடுத்துருக்கிறார். உண்மையிலே நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். அந்த துறை அவரிடம் போனால் இன்னும் விமர்சனம் தான் வரும். ஏன்னா அந்த துறை வேண்டாம் என்று தான் அவர் சொன்னதாக எனக்கு தகவல். அதனால் இந்த துறை கொடுங்க, வேறு துறை கொடுங்கன்னு கேட்கிற இடத்தில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போது அமைச்சர் துரைமுருகன் சொன்னால் அதில் கொஞ்சம் ஏதோ உண்மை இருக்கலாம், இல்லை அமைச்சர் நேரு சொன்னால் ஏதோ உண்மை இருக்கலாம், ஐபி சொன்னால் ஒரு உண்மை இருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி 474 சிறையில் இருந்து விட்டு வந்து எனக்கு பொதுப்பணித்துறை கொடுங்க, வேறு துறை கொடுங்கன்னு கேட்பானா? லாஜிக் இருக்கா? அந்த 2 துறை வந்து மின்சாரத்துறை எவ்வளோ பெரிய துறை, டாஸ்மாக் துறை எவ்வளோ பெரிய துறை தான். 2 பெரிய துறைகள் வந்து மீண்டும் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற கட்சி இந்த முடிவை கட்சி தலைமை எதிர்கொள்கிறது. ஓகே, அதில் சிக்கல்கள் வரும். இப்போ வந்து பாஜக சும்மா இருக்காது, கண்டிப்பாக தினந்தோறும் அரசியல் செய்வார்கள். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிமுக சும்மா இருக்காது, நாம் தமிழர் சும்மா இருக்க மாட்டார்கள், பாஜக சும்மா இருக்க மாட்டார்கள். எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு குரல் கொடுப்பார்கள். என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்கணும் அத்தனை குடைச்சல் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இன்னும் கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார். வாரத்திற்கு 2 நாள் கையெழுத்து போடணும், மாதத்துக்கு ஒரு முறை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு போகணும். இப்படி இருக்கும்போது இன்னும் விமர்சனத்துக்கு அதிகமாக சிக்குவதற்கு அவர் விரும்புவாரா? ஓகே, எனக்கு தெரிந்து இந்த இன்னும் இது ஒன்றும் மாற்றக்கூடாத விஷயம் இல்லை. டாஸ்மாக மீண்டும் வேறு யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. ஓகே சார். குறிப்பாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு? என்ன மைண்ட் செட்டில் இருக்கும்? ஒன்றும் கிடையாது. அதாவது அவர்கிட்ட இந்த மைண்ட்ஸை பறித்து உதயநிதி கிட்ட கொடுக்க போகிறாங்க, உதயநிதிக்கு இன்னொரு அதிகமாக போர்ட்ஃபோலியோ வரப்போகுது அப்படிலாம் தகவல் இருந்துச்சு. எனக்கும் வந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற ஹேஷியங்களாக பல செய்திகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சார் உண்மை அதையெல்லாம்? அதாவது வயது அதிகரிக்க அதிகரிக்க பக்குவம் அதிகரிக்க வேண்டும் முதல்ல. ஆனால் அந்த பக்குவம் அதிகரிக்குமான்னு நமக்கு தெரியாது. டங் ஸ்லீப்பில் என்ன ஒன்றா பேசலாம், புரியுதுங்களா? 2வது அவர் வந்து இந்த போன தேர்தல் ஒதுங்கி இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் பதவி கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஆசை அப்படி இருக்கும்போது ஒரு பேட்டி கேட்கும்போது துணை முதலமைச்சர் கொடுத்தால் என்ன ஏற்பீங்களா, யாருங்க வேண்டான்னு சொல்ல போனார், அவ்வளோதான். ஆனால் உதயநிதிக்கு கொடுப்பதால் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் டிமாண்ட் செய்தாரா நமக்கு தெரியாது. நிச்சயமாக ஒரு தமாஷா பேசி கொண்டிருக்கலாம். முதலமைச்சரிடம் அவர் என்ன வேணால் பேசலாம், அவர் உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மற்ற எந்த அமைச்சர்களும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய, இது செய்து தப்பு என்று சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உரிமை பெற்றவர் துரைமுருகன், புரியுதுங்களா? அதனால் வந்து அவர்கிட்ட இருக்கிற மைண்ட்ஸை எடுப்பதாக ஒரு தகவல் இருந்தது. மைண்ட்ஸை சுரங்கத்துறை எடுத்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனும் கொடுப்பதாக ஒரு தகவல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது எடுக்கலை. அதுக்கு அடம் பிடிச்சிருப்பார். சுரங்கத்துறை என்னிடமே இருக்கட்டும் என்று அடம் பிடித்திருப்பார். கண்டிப்பாக அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்திருக்கிற விஷயமா தான் இருக்கும். இப்போ வந்து நகராட்சி நிர்வாகம் கேட்டிருக்கலாம், நேரு ஒத்துன்னு இருக்க மாட்டார். ஊரக வளர்ச்சித்துறை ஐ பெரியசாமி, நான் என்ன என்கிட்ட அதை எடுத்துட்டிங்கன்னா அப்போ எனக்கு என்ன துறை கொடுப்பீங்க ஒன்று கேட்டிருக்கலாம். அதுக்கு பதில் வேளாண்மை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எம்ஆர்கே வந்து விட்டுப்பாரா? அதனால் நிறைய சிக்கல்கள் இருக்கும். சீனியர்கள்கிட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்காதுங்க. பட் முதலமைச்சர் எப்படி எடுத்தார்? உதயநிதிக்கு இந்த துறையே போதும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று நெருக்கடி இருக்கிறது, அதை கொடுத்துருவோம், துறையை வந்து எப்படி வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணிக்கலாம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக சீனியர்களுக்கும் பிரச்சனை இருக்கும், குமரல் இருக்கும். இப்போ வந்து உதயநிதி ஏற்றுக்கொண்டு விட்டாக்கிட்டு யாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க? யாருமே எதிர்ப்பு இல்லை, கட்சியில் எதிர்ப்பு இல்லை, ஆட்சியில் எதிர்ப்பு இல்லை. அப்புறம் எல்லாமே அதான சொன்னாங்க. இப்போ நேற்று கூட பொன்முடிக்கிட்ட நீங்கள் ஒரு மைக்கு நின்றுறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு? நானும் மாவட்ட செயலர் தெய்வ சிகாமணியும்ங்கிறார். பையன்
ஒரு தீர்மானம் போட்டோங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஆகிவிட்டது. உதயநிதி வந்து எலிவேட் அடுத்த கட்ட தலைவர் இவர் தான். உதயநிதி தான் அடுத்த வழி நடத்த போகிற தலைவர் என்று சொல்லி ஆகிவிட்டது. அதனால் இதில் போய் யாரும் வந்து முரண்டு பிடிக்கிறதுக்கல. பட் துறையை விட்டு தராமல் இருந்தார்கள், அந்த பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஓகே சார், உதயநிதிக்கு கூடுதல் துறை கொடுக்கலாங்கிற ஒரு கோரிக்கை இருந்துச்சா சார்? இல்லை உதயநிதியே ஏதாவது சீனியர்கள் கிட்ட இருந்து துறையை நம்ம கிட்ட வந்தால் போர்க்குடி தூக்கலாம், பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற துறையே எப்போதுன்னு ஒதுங்கிட்டாரா சார் உதயநிதி அவர்கள்? இதெல்லாம் வெளியே தெரியாது. இதெல்லாம் வந்து கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் நடந்த உரையாடல். இது வெளியே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அப்பா மகன் உரையாடல் எப்படி வெளியே வரும்? சீனியர்களுக்கே வெளியே தெரியாது. 1-2 ரகசியங்கள் தெரியலாம். அப்படியே முழுமையாக யாராவது சொல்கிறாங்கன்னா அத்தனையும் பொய்யா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கற்பனையாக இருக்கலாம். அதாவது குடும்பத்தில் பேசிக்கொள்கிற விஷயமும் என்னதான் நீங்கள் அரசியல் என்ன சொன்னாலும் அப்பாவும் மகனும் பேசிக்கொள்வார்கள். இந்த துறை வேண்டும் என்று உதயநிதி கேட்டிருக்கலாம். இந்த துறை வந்து கொடுக்க முடியாதுன்னு அப்பா சொல்லியிருக்கலாம். அல்லது சரி கேட்டு பார்க்குறேன் சீனியர் கிட்டன்னு சொல்லியிருக்கலாம். பட் இதெல்லாம் எப்படி வெளியே தெரியும்? வெளியே தெரியாது. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும். ஏதோ ஒரு முக்கியமான துறையை உதயநிதியிடம் கொடுப்பதற்கு உதயநிதி வந்து சொல்லலனாலும் அவங்க சுற்றி இருப்பவர்கள் அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஓகே, குடும்பத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது முதலமைச்சரை கூட விரும்பி இருக்கலாம், ஊரக வளர்ச்சித்துறையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வந்த சிக்கல்களை எப்படி வெளியே சொல்லுவாங்க? ஒன்றும் வேண்டாங்க, சுரங்கத்துறை வந்து இப்போ 84 வயதாகிறது துரைமுருகன், 2 துறையை கவனிக்க முடியாது, உங்களுக்கு வந்து நின்று கொண்டு பேச முடியவில்லை, நடப்பதற்கு சிக்கல் இருக்கிறது, இதெல்லாம் சொல்லி ஒரு துறை எடுக்க முடியலையே. யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சீனியர்களையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறாங்க. உங்களுடைய மகனுக்காக எங்ககிட்ட துறை எடுத்துருவீங்களா அப்படின்னு சொன்னால் கடைசியில் தன்னிடம் இருந்த திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையை கொடுத்துருக்கிறார். அதுதான் அவரால் முடிந்திருக்கிறது. மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து விட்டார், அடுத்த கட்ட தலைவரை அடையாளம் காட்டிவிட்டார். சரி, கூடுதல் துறை கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து எடுப்பது? அந்த சிக்கலுக்கு ஒரு வழி தெரியல, தன்னிடமிருந்த துறையை கொடுத்து விட்டார். இதுதான் நடந்திருக்கிறது. 2026 பொறுத்த வரைக்கும் உதயநிதி தலைமையில் தான் தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாங்களா சார்? அப்படி நாம் எடுத்துக்கலாமா? அடுத்த கட்ட தலைமையை ஸ்டாலின் அவர்கள் காட்டிவிட்டார், அடுத்த கூடிய எலிவேஷன் மூலமாக காட்டிட்டாரு. 26 அவர் தலைமையில் தான் எலெக்ஷன் இருக்குமா? நிச்சயமாங்க. முதலமைச்சருடைய வேலை பளுவை, முதலமைச்சருடைய உடல்நிலை, அவருடைய வயோதிகம், இதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் உதயநிதி செயல்படணும். ஒரு வழி இல்லை. 2026 அவர் சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டில் என்ன சொன்னார்? மேலும் இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து அரசியலில் இடம் ஒதுக்க வேண்டும், பதவிகள் கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? இளைஞர்கள் 47 வயதாகிறது, இளைஞர்னே சொல்லக்கூடாது, இளைஞருக்கும் ஒரு படி மேலே. அப்போது அடுத்த கட்ட தலைமுறை தான் இந்த கட்சியை வழிநடத்த போகிறது. அப்போது அவங்களுக்கு கொடுத்தாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுல்ல. நீங்கள் 85 வயசு, 70 வயசு, 75 வயசுக்கு மேலே எப்படி ஓடி ஆடி செயல்பட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உதயநிதி வந்து ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம். அமைச்சர் துரைமுருகன் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியுமா? முடியாது. சென்னை டு வேலூரே இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கார், காரில் போகிறத தவிர்த்து விட்டார். யோசித்து பாருங்கள், காரில் போகக்கூடிய தூரம் தான் 150 கிலோமீட்டரு, ஆனால் ட்ரெயினில் போய் இறங்குற அளவுக்கு மாறி போயிட்டு உடல்நிலை ஒத்துழைக்கல. இது யதார்த்தம். இந்த உடல்நிலை என்பது எல்லோருக்கும் வயதான வருகிற பிரச்சனை. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தல் இளம் தலைமுறையோடு கலந்து பேசி அந்த இளைய தலைமுறையை கையில் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உதயநிதி சந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், இளைஞர்களை வச்சு தேர்தல் சந்திக்க போறாருன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் சீனியர்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து எதுவும் ரியாக்ஷன் வருமே சார்? கொஞ்சம் இத்தனை வருஷமா நாங்கள் கட்சிக்கு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிற அங்கேருந்து ஒரு கழகத்துறை ஏதாவது வாய்ப்பு இருக்கே சார்? இதுதான் கடைசி தேர்தல். எத்தனை பேர் இருக்காங்க அப்படி பட்டியல் போட்டால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? டிஆர் பாலு இருக்கார், துரைமுருகன் இருக்கார், ஐபி இருக்கார். யோசித்து பாருங்கள், ஐபியோட பையன் 2 முறை மேலேட்டார், செந்தில்குமார். அப்படி இருக்கும்போது அவங்களாம் ஒதுங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், 75 வயதுக்கு மேல் உங்களால் செயல்பட முடியுமா என்றால் செயல்பட முடியும். அதிகாரம் இருக்கும்போது சில எனர்ஜி தானாக வரும், புரியுதுங்களா? நீங்கள் அதிகாரம் எனர்ஜி குறையும், இது இயற்கை. ஆனால் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போனால் தான் அந்த கட்சி இருக்கும். இப்போது பாஜக வந்து எப்படி சிந்திக்கும்? 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இந்த கட்சி எப்படி இருக்கும், அந்த கட்சி எப்படி இருக்கும், அந்த கட்சியில் யார் தலைவராக வருவார்கள், அவர்களை எப்படி அழிப்பது, அவர்கள் எப்படி ஒழிப்பது அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுகிற கட்சி பாஜக. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க வந்து கீழக்கிற அந்த என்ஜினியரிங் டீம் சாதாரணமான டீம் அல்ல, ஆர்எஸ்எஸ் டீம். ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் தலைவராக வந்தால் அந்த கட்சி வளரும் என்று அவங்க கட்சிக்கு மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் வந்து அலசி ஆராய்கிற இடத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அப்போ திமுக அப்படி இருக்கிறது தப்பு இல்லைல்ல.
அடுத்து வழி நடத்த போகிற தலைவர்களுக்கு சீனியர்கள் வழி விட்டு ஒதுங்கி நிற்கணும். சும்மா வந்து ரஜினி சொன்னார், இல்லை மேடையில் இன்னொருத்தர் சொன்னாருன்னு பேசுறது மட்டுமல்ல, நாங்கள் இளைஞருக்கு வழி விடுகிறோம்னு சொல்லி மேடையில் பேசி விட்டுவதில்லை. உண்மையிலே அரசியலிலும் ஒதுங்கணும். ஒரு கட்டத்தில் எத்தனை வருஷம் தாங்க நீங்களே பேசிகிட்டு இருப்பீங்க? 11 முறை எம்எல்ஏ, 12 முறை எம்எல்ஏ, இதே எத்தனை காலத்தை கேட்டுட்டு இருக்கிறது? அடுத்த ஆளுக்கு வழி வேணுமா இல்லையா? 10 முறை போட்டியிட்டு 9 முறை எம்எல்ஏ, 8 முறை அமைச்சர், இதெல்லாம் பேசி பலனில்லை. கட்சி அடுத்த இடத்துக்கு வழி எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இளைய தலைமுறை இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இன்னொரு சித்தாந்தம் ஊடுருவக்கூடாது என்றால் திமுகவில் புதிய ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மீண்டும் நீங்கள் சீனியருக்கு 2027 சீட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் நெருக்கடி. ஓகே சார், 2026 பொறுத்த வரைக்கும் உதய் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறதுக்கான விதையை திமுகவை தூவிடுச்சோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பேரிசன் வந்து சரியில்லை. நான் 4-5 முறை சொல்லிட்டேன், பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். இப்போது அவர் வந்து இன்னும் நாற்று நடப்படாத ஒரு நிலம், நாற்று கூட நடப்படவில்லை. யார்? விஜய். இங்கே அப்படி கிடையாதுங்க, இது ஆலமரங்க திமுக. நீங்கள் போயிட்டு விஜயோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? விஜய் இன்னும் வந்து ஆட்டத்துக்கே வரல. ஒரு டீம் செட் பண்ணியிருக்கார், டீம் செட் பண்ணி நாங்கள் ரெடின்னு இருக்கார். இன்னும் ஆட்டத்துக்கு வரணும், விளையாடணும், ஜெயிக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. விஜய் இங்கே அப்படி இல்லைல்ல. விஜய் வெர்சஸ் உதய் கம்பேரிசனே தவறுங்கிறீங்களா? தவறு, ரொம்ப தவறு, தவறான ஒப்பீடு அது. நீங்கள் இப்போ இந்த கட்சி திமுகவில் உதயம்லாம் கூட வேற யாரும் வந்து கட்சி காப்பாற்ற முடியும். விஜய் கட்சிக்கு விஜய்லாம் யாரை காப்பாற்ற முடியுமா? யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்கள். புஷி ஆனந்த் சார். நல்லா சொன்னீங்க போங்க. ஆனந்த் பார்த்தோம்ல, அவருடைய பேட்டியெல்லாம், அவருடைய பேச்சு பார்த்தோம்ல. ஏங்க, திமுக என்பது நீங்கள் மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, என்ன ஒன்றா சொல்லுங்கள். இப்போ நம்ம எவ்வளோ விவாதம் பண்ணோம். சீனியர்கிட்ட ஒரு துறை எடுக்க முடிஞ்சதா? இல்லை. ஏன் உதயநிதிக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு ஏன் முதலமைச்சரால் தர முடியல? ஒரு ஊர வளர்ச்சித்துறை, ஒரு நகராட்சி நிர்வாகம், ஒரு மின்சாரத்துறை, ஒரு சுகாதாரத்துறை ஏன் கொடுக்க முடியல? சொல்லுங்கள். எடுத்தா பிரச்சனை வரும். அப்போ குடும்ப ஆட்சி நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்கறது தலையாட்டுற கூட்டம், ஆட்டு மந்த கூட்டமாக திமுக கிடையாது. கேள்வி கேட்டு வளர்ந்த இயக்கம். உதயநிதியை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல இருப்பாங்க. கலைஞரை எதிர்த்து கேள்வி கேட்ட கட்சிங்க அது. அவர் சிலரை பேச வைப்பார், சிலர் எழுந்து தானாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து விஜயும் உதயம் ஒப்பிடுறா என்ன அர்த்தம்? விஜயத்தை யாராவது பேசுவாங்களா? நீங்கள் இப்போ ஏன் திமுகவில் பல விஷயங்கள் ஏன் வெளியே வருது? உள்ளுக்குள்ள இருந்து அவங்களே கசிய விடுறாங்க. ஏன் முணுமுணுப்பு வருது? முணுமுணுப்பு வருதா இல்லையா? நிச்சயமா வருது. அப்போ இப்போ கட்சி தலைமைக்கு எதிராக சில விஷயங்கள் ஏன் வெளியே வருது? அதுதாங்க அரசியல். என்ன இவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாங்க. கலைஞர் இருக்கும்போது கட்சி விஷயங்கள் வெளியே வரலையா? வந்திருக்கு. ரகசியங்கள் வெளியே வரலையா? அதுதான். அதாவது தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், அதற்காக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிற கூட்டம் திமுக அல்ல. ஓகே, எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. கலைஞர் ஒரு முறை சொன்னார், இனிமேல் வந்து ஒருவருக்கு ஒரு பதவி, ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சீட்டு கிடையாதுன்னு சொன்னார். சேலம் மாவட்ட செயலர் வீரபாண்டி ஆறுமுகம் எழுந்தார். அப்போ இந்த முறை ஸ்டாலினுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா தலைவரன்னு கேட்டார். என்ன அர்த்தம் அது? என் பையன் ராஜாவுக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது அது கேட்கல. ஸ்டாலினுக்கு சீட்டு கொடுப்பீங்க, உங்கள் பையன் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு கேட்டாரா இல்லையா? வெளியே வந்ததா இல்லையா நியூஸு? அப்படி இருக்கும்போது திமுக வந்து இந்த மாதிரி கட்சி எப்படி வளர்ந்துருக்கிற கட்சி. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அரசியலுக்கு எதிராக ஒருத்தர் வளருவார், அது இயற்கை. வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு எதிராக ஆரம்ப நிலையிலிருந்து கொடி பிடித்தவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன். சாதாரண அரசியல் அல்ல. வீரபாண்டி ஆறுமுகம் உடைய பராக்கிரமம், அவருடைய ஆதிக்கம், அவருடைய ஆற்றல் முன்னாடி மோதவே முடியாது. கலைஞரே சில விஷயங்களில் வந்து வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு விட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மாவட்டத்தில் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எதிர் அரசியல் செய்து எம்எல்ஏ இருக்கார், அமைச்சராக இருக்கார். சாதாரண விஷயம் இல்லைங்க. திமுகவில் உள்கட்சியில் நின்று ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் உதய் 2026 எப்படி எடுத்துக்கிறது? ஓகே சார், கடைசி கேள்வி சார். வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு தான் இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி சார் டேக்கிள் பண்ண போகுது திமுக? சரி, திமுக வந்து வாரிசு அரசியல் கட்சி தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. தவிர்க்க முடியுமா? தவிர்த்திருக்கலாமா? அதுக்கு வந்து நான் திமுக காரன் இல்லை, திமுகவில் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னுடைய பார்வை நான் சொல்ல முடியும். நீங்கள் அதிமுகவில் யார் என்று அடையாளம் காட்டப்படாத நிலையில் ஜெயலலிதா அந்த கட்சியை விட்டு சென்ற நிலையில் அந்த கட்சி என்ன கதியாச்சு? 3 நாளாக உடஞ்சிருக்கு. என்ன பண்ணாங்க பாஜக? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பாஜக என்ன செய்தார்கள்?
பாஜக சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் போயிட்டு சமாதியில் உட்காந்தாரு, ஒருத்தர் போய் கூவத்தூரில் உட்காந்தாரு, ஒருத்தர் திகாரில் உட்காந்தாரு, இன்னொரு அம்மா பெங்களூர் போனாங்க. என்ன ஆச்சு கட்சி? எவ்வளோ கலகலத்தது, சின்னாபின்னமாக இருக்கு. அப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்தில் அதிமுக இருந்தது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டோம்னு அதிமுக தலைவர் சொன்னாரா இல்லையா? இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி குமரகுரு என்ன சொன்னார்? ஆட்சி காப்பாற்றணும், கட்சி காப்பாற்றக்கூடிய இடத்தில் எடப்பாடி இருந்தார். வேறு வழி இல்லை, எங்கள் சின்னத்தை காப்பாற்ற வேண்டும், அதனால் நாங்கள் பல விஷயங்களை வந்து சகித்து கொண்டோம்னு. அப்போது அடையாளம் காட்டப்படாத தலைவரால், அந்த கட்சியால் என்ன பிரச்சனை வந்தது? திமுக அந்த நிலைமை வரணும்னு நினைக்கிறோமா? அது அவங்க நினச்சிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அப்படி வேண்டாம். உண்மையிலே நீங்கள் செந்தில் பாலாஜியை கையில் எடுத்து அவங்க சொல்கிற வாக்குமூலத்தை, நாங்கள் சொல்கிற வாக்குமூலத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி திமுகவை கலகலக்க வைத்திருந்தால் என்ன நடந்துடும்? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் ஒரு 10 எம்எல்ஏ, இப்போது ஒருத்தர் மிரள்றாருன்னு வச்சுக்கலாம், செந்தில் பாலாஜி மிரண்டு பயந்து போய் அவர் பாஜக ஈல்டானார் அப்படின்னு போனால், அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் யார் அப்படின்னு பிடிச்சின்னு ஒரு 10 பேரை கொண்டு வந்தால் என்ன இருக்கும்? திமுக கலகலத்திருக்கும். அதுதான் அது செயல் இல்லை, அதுதான் திமுக. நீங்கள் வாரிசுன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், ஒரு கொள்கை பிடிப்போடு குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன குற்றச்சாட்டுன்னா சொல்லுங்கள். இதுக்கு நம்ம வாதாடுறதுக்கே நம்மளை கேலி பண்ணுவாங்க. இவர் திமுக உடன்பிறப்பு, அறிவாலி வாசல் உட்காந்துருக்கிறார், 200 வாங்குகிறார், என்ன வேணால் சொல்லு. ஆனால் திமுக நிற்குதா இல்லையா களத்தில் இருக்கு? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கட்சி வேணுமா வேணாமா? அப்போ பாஜக வந்து மெட்ரோ நிதி தரமாட்டேன்னு சொல்லுதுங்க, 60,000 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொல்கிற ஒரு மத்திய அரசு இருக்குங்க, 2,500 கோடி ரூபாய் கல்வி நிதி தரமாட்டேன்னு சொல்கிறதுங்க. அந்த கட்சி வந்து எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல திமுக இருக்கா இல்லையா? அப்போது உங்களுக்கு ஒத்து ஊதுனா உங்களுக்கு ஜால்ராட்சா பணம் தருவீங்க. அது என்னங்க நாடு? அப்புறம் என்ன பாரதம்? அப்புறம் என்ன நாங்கள்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து செயல்படுறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் செயல்படுறோன்னு போய் புழுகுறீங்க. அப்போது நீ சரி, அதிமுக இருந்ததில்ல, அதிமுக இருக்கும்போது பாஜக எல்லாமே கொடுத்துடுச்சா? அவங்களுக்கு எல்லா ஒத்திசைவாக இருந்த, ஜால்ரா அடித்த எல்லா திட்டங்களும் ஏற்றுக்கொண்ட, அப்பயும் மெட்ரோக்கு அப்போ என்ன பண்ணாங்க? அப்போ எல்லா திட்டங்களுக்கும் தமிழ்நாடுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களா? இல்லை. அப்புறம் அதனால் நீங்கள் வாரிசு அரசியலா, கொள்கை அரசியலா, இல்லை வேறு ஏதோ ஒரு அரசியலா, தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? ஓகே, அதை பார்க்கணுமே தவிர இதுக்கு திமுக வேணுமா வேணாமன்றது திமுக மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் ஓட்டு போடுற இடத்துல இருக்காங்க. வாரிசு அரசியல் வேண்டாம் என்றால் உதயநிதிக்கு ஓட்டு போட வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த வாரிசு அரசியலால் தான் இந்த நாடு சீரழிக்கிறதுனா மக்கள் முடிவு செய்யட்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு, அப்புறம் ஆட்சியில் உக்காந்த பிறகு, ஓட்டு போட்டு ஜெயித்த பிறகு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது, நம்ம வந்து மீடியா அப்படி தான் பேசுவோம், எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனால் ஒரு கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கட்சி தலைமை முடிவு எடுக்கிறது. நீங்கள் எல்லாம் வசதியாக எல்லாம் பேசுவோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி தான் வந்தார்கள். என்ன ஏதோ விளாத்திக்குளம் எம்எல்ஏவோ இல்லை திருப்பத்தூர் எம்எல்ஏவோ இங்கே வந்து பொறுப்பேற்றுக்கல, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா கொள்கை வகுப்பு செயலாளர் எம்பியாக இருந்தவர் தான் வந்தாங்க. அதன் பிறகு யார் பொதுச் செயலாளர் ஆனது? சசிகலா. ஏன் வந்தாங்க? அவங்க யார்? கூடவே இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாங்க, புவனகிரி எம்எல்ஏவை நான் வந்து சிஎம் ஆக்குறேன்னு சொன்னாங்களா? சும்மாவே சொல்லலாம், அதிமுக வந்து அடிப்படை உறுப்பினர் கூட வந்து முதலமைச்சர் ஆகலாம். ஏன் எடப்பாடி என்ன சொன்ன? அப்படி தான் சொன்ன. எடப்பாடிக்கு எத்தனை முறை நின்று எம்எல்ஏ இருக்காரு. கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால், ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது என்றால், அதற்கான பலனுக்கு வந்து ஒருத்தர் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் வந்து ஏன் வந்தார் நமக்கு தெரியும். அது பெரிய அரசியல். ஓகே, புரியுதுங்களா? ஏன் அவர் கொடுத்தாங்க, செங்கோட்டையன் கொடுக்காம அவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்ற பெரிய அரசியல். அதனால் சொல்லிக்கலாம், யதார்த்தம் என்பது வேறு, கட்சி எடுக்கிற முடிவு என்பது வேறு, மக்கள் ஏற்றுக்கொள்கிறா இல்லையா என்பது தான் பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி பல்வேறு தகவல்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி உபேந்தர் சார். நன்றி.